ஹாய் த்ரெட்லர்ஸ், ரீசெண்டாக அப்ரிலியா அவங்களோட ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு 175cc ஸ்கூட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஒரு சின்ன வாக்கர் ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு மோட்டார் ஒர்க்ஸ். இந்த ஷோரூம் வந்து நமக்கு பெங்களூரில் இருக்க சிங்கசந்திராவில் வந்து இருக்குது. ஸோ அப்ரிலியா வெஹிக்கல்ஸ் பற்றியான ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். மொதல் விஷயம், வண்டியோட லுக்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம், ஸ்லீக் அண்ட் அக்ரெசிவாக இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ வண்டி வந்து ஒரு நல்ல ஏரோடைனமிக்கான டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இருக்கிறது வண்டியில் வந்து பார்க்க முடியுது. ஸோ பேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஃப்ளோவில் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ வண்டி வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்கும் வந்து ஆஃபர் பண்ணுது. லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன்ஸில் தான் இருக்குது. ரியர் இண்டிகேட்டரை பொறுத்து நமக்கு பைக்ஸில் வர மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டெயில் லைட் ப்ளஸ் வந்து பிரேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஸ்கூட்டர்ஸில் எதிர்பார்க்குற ப்ராக்டிகாலிட்டி வந்து இதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு சிலிண்டர் நீங்கள் கேரி பண்ணணும், இல்லை முன்னாடி கொஞ்சம் லக்கேஜ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஸ்டில் வந்து உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பட்டன்ஸ் அண்ட் மீட்டர் கன்சோல் விஷயத்துக்கு வந்து வருவோம். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்சுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் வந்து இருக்குது. இது ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டரை வந்து டாகல் பண்ணுறதுக்காக ஒரு மோட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஸ்கூட்டர்ஸில் கொடுக்குற அந்த சுவிட்ச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மீட்டர் கன்சோல் விஷயத்துக்கு வருவோம். இந்த டிஸ்பிளேவை பொறுத்து நமக்கு ஒரு 5 இன்ச்சு கலர்டு டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அனலாக் டைப்பில் வர மாதிரியான ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நேவிகேஷன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து காலோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து மியூசிக் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மியூசிக் மோட், அதுக்கப்புறம் கால் மோட், நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால் நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியோட சீட் ஹைட் ஒரு 800 mmல இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mmல இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 169 kgன்னு வந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ஷியோராக தெரியல இந்த வண்டியோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா மேனுவலில் எந்த இடத்துலையுமே வந்து வெயிட் வந்து மென்ஷன் பண்ணலை. அடுத்ததாக ஃப்ரண்ட் டயர்ஸை பொறுத்து 120, 70, 14 இன்ச்சஸ்க்கான டயர்ஸாக இருக்குது. ஸோ 14 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபேஸ், அதாவது சிங்கிள் சேனல் ஏபேஸ் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 120, 70, 14 இன்ச்சஸில் தான் இருக்குது. ரியரில் வந்து ஒரு 140 mmக்கான ட்ரம் பிரேக் வந்து இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்து ஒரு நார்மலான காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். அடுத்ததாக இன்ஜின் விஷயங்களை பார்த்துருவோம். நமக்கு சிசியை பொறுத்து ஒரு 174.7 cc இன்ஜின் 3 valve இன்ஜினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பொறுத்து மேக்ஸிமமாக ஒரு 13.26 PS 7200 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு டார்க் வந்து ஒரு 14.14 Nm ஒரு 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஸ்கூட்டர்லையும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்கூட்டர்லையும் நமக்கு சிவிடிக்கு எந்த ஒரு ஏர் ஃபில்டர் மெக்கானிசமும் கிடையாது. குறிப்பாக இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜின் ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு ஆயில் கூல்டோ இல்லை லிக்விட் கூல்டோ கொடுத்துருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது இந்த வண்டியை பொறுத்து. ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த வண்டி ஒரு 1,73,000 நியர்பை வந்து அப்ராக்சிமேட்டாக ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பெங்களூரில் வரும். இந்த வண்டியை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பர்ஃபார்மென்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரூசியர் ஸ்கூட்டர் வேணும். லாங்கில் வந்து ஒரு 70 to 80 நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணாமல் இன்ஜினை வந்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மைலேஜ் வந்து எனக்கு பெருசாக கன்சர்ன் கிடையாது, பட்ஜெட்டும் கன்சர்ன் கிடையாதுன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் மைலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்றவங்க வந்து இந்த வண்டியை மேபி இது உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். மற்றபடி நான் கம்ப்ளீட்டாக வந்து ரைடு பண்ணி ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். இந்த வண்டி ரைட் பண்ண எப்படி இருந்தது, 175 cc இருக்கிறதுனால ரைடில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அது ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதே மாதிரி சேனலோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட் ரிவ்யூ எப்படி இருந்ததுன்றது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.